Hello viewers, very good morning. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம் viewers. இன்றைக்கி வந்து மேடம் வந்து ஃபஸ்ட் நாள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நாளாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்மக்கிட்ட கற்றுக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்தது அவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்போம். எஸ் மேம். ஹாய் ஆல். ஆக்சுவலி நான் ஒரு பாஸ்ட் 2 monthஸாக வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கார்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்றுமே தெரியாமல் கூட வந்துட்டு எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஃபஸ்ட்டு லேர்னிங் பிகினர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது எல்லாமே பார்த்தேன் நான். ஸோ இவ்வளோ நல்லா பேஷன்ஸாக நல்லா சொல்லித்தராங்க. மெயின் ரீசன் வந்து பேஷன்ஸாக ரொம்ப சொல்லித்தராங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் சரி நான் வீட்டில் எல்லாரையும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நான் இங்கே வந்து சேர்ந்தேன். ஆக்சுவலி இப்போ இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டே கிளாஸ். ஆக்சுவலி ரொம்ப பேஷன்ஸாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து எப்படி பண்ணுறது மெயினாக அப்படி சொல்லிட்டு அந்த கிரவுண்டில் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஈவன் இந்த ஸ்டியரிங்கை பிடிக்காமல் இந்த இது பிடிச்சே வந்து எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நல்ல பேஷன்ஸாக சொல்லி கொடுத்தாங்க. ரியலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் டே கிளாஸ்ன்றதுனால வேறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நான் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேடம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் உள்ள சிஸ்டம்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம். எது எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணிக்கணும், ஏசியிலேருந்து ஹீட்டர்லேருந்து உங்களுக்கு மற்றபடி இண்டிகேட்டரு வைப்பரு எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் கிளியராக புரியுதுங்களா மேடம்? டெஃபினெட்லி ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேசிக்கு தான் நான் பார்த்துட்டு வந்தேன். இந்த எஸ்பெஷலி இந்த ஸ்டேரிங்கு இந்த இதெல்லாம் மட்டும் எப்படி இருக்குது, ஆக்சிலேட்டர் பிரேக்கு இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன். ஆப்வியஸ்லி எனக்கு இந்த லைட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்களே எனக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்து கிளாஸில் வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த பவர்ட்ரு ப்ளஸ் இந்த ஏசி இந்த இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது, இது ஏசி எப்படி ஆன் பண்ணுறது, இந்த இது எல்லாமே நான் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது இப்போ நல்லா கிளியராக புரியுது. ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றது எனக்கே இதில் தான் இப்போ தான் தெரியுது. ஓகே. ஸோ இட் வில் பி ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக. ஓகே மேம். அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு ஓட்டி காமிங்க. ஓகே. ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து மேடம் வந்து ஜஸ்ட்டு வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மேனுவல் வெஹிக்கிள். இது ரைட் திருப்பிங்க, நான் பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஒரு கை கீரில் வச்சுக்கோங்க. எஸ், அவங்களுக்கு வந்து அதாவது வந்து ஃபஸ்ட் நாள் கிரவுண்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேண்டமான கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ வந்து அவங்க வண்டியோட சிஸ்டம் என்ன, வண்டியை வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருந்து எப்படி திருப்பினா வண்டி எந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோ மோஷனில் அவங்க வந்து ட்ரைவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே வந்து நமக்கு வந்து அந்த சிஸ்டம் தெரியணும், ரெண்டாவது வண்டியோட அந்த மூமெண்ட்டு தெரியணும். அப்படியே மெதுவாக போய் ரைட்டு. வெரி குட். ஸோ இப்போ அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிங்கிள் அண்ட் கண்ட்ரோலில் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஒரு கையை வந்து ஸ்டீரிங்கில் வச்சுருக்காங்க, ரைட் திருப்பிக்கோங்க. இன்னொரு கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் சிஸ்டமில் வச்சுருக்காங்க. பொதுவாகவே வந்து நம்ம சிட்டி லிமிட்டுக்குள்ளே இப்படி தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பக்காவாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் நாளே வந்து அவங்களால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனோட அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. ரெண்டாவது வந்து நம்ம ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேணாம், கேரண்டியாக வந்து சொல்லுவோம். எங்களோட ட்ரைனிங் ரெண்டாவது வந்து நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம கிளைண்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் கொடுத்து தான் அவங்கள பண்ணுறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ஓட்டுற அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் ரிலீவ் ஆகும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் வந்து ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அப்படியே மெதுவாக எஸ் செகண்ட் கியர் அவங்களே போட்டிருக்காங்க. கிளச்சோட கண்ட்ரோல் தான் மேம், வேறு எதுவும் இல்லை. நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஸோ எதனால் ஆஃப் ஆச்சுன்னா கிளச்சை நீங்கள் வேகமாக விட்டுட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸாக விடுங்க மேம். கிளச்சை லைட்டாக விடுங்க, அவ்வளோதான். நான் பிடிச்சிக்கோங்க, ஒரு கை கியரில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே ரைட் திருப்புங்க, ஃபுல் ரைட் திருப்புங்க. ஓகே, ரைட் திருப்பிக்கோங்க, ரைட் நல்லா திருப்பிக்கோங்க. வெரி குட். அப்படியே ஸ்டடி பண்ணி நேராக போகலாம். எஸ், ஃபஸ்ட் டைம் அவங்க ட்ரைவ் பண்ணுற இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கிளாரிட்டி வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஓட்டுறதுக்கு தான் வந்து கிரவுண்டில் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். கிரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள், செகண்ட் டே, தேர்ட் டே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வண்டியோட ஜட்ஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள மெயின் ரோட்டுக்கே கூப்பிட்டு வருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா வண்டியோட அந்த கண்ட்ரோலு, கீர் மாற்றுற விதம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுனால நியூட்ரல் பண்ணிவிட்டு எஸ் குட். செகண்ட் கியர் கிளச்சை வேகமாக விடாதீங்க, லைட்டாக பாதி கண்ட்ரோல் த கிளச். எஸ், லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, லைட்டாக டச் பண்ணுங்கள் ஆக்சிலேட்டர். கிளச் விடாதீங்க. வெரி குட்.
ஸோ இதுதான் வந்து அவங்களோட செகண்ட் டைம் அவங்க கீர் மாற்றும் போது கரெக்டாக மாற்றிருக்காங்க. கை இங்கே வச்சுக்கோங்க. வெரி குட். ஸோ ஒரு கையை வந்து நம்ம ஸ்டீரிங்லேயும் ஒரு கையை வந்து கியர்லேயும் வைக்கும்போது தான் நம்மளால் வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் அண்ட் கண்ட்ரோலில் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மேடம் சிங்கிள் அண்ட் கண்ட்ரோலில் ஓட்டும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால ஒரு வண்டி வேகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்களுக்கு. பட் மேபி அவங்க வந்து ஓட்ட அவங்களுக்கு வந்து பக்காவாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவங்க கவலையே பட வேண்டாம். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஈஸியாக உங்களால் ட்ரைவ் பண்ண முடியுதா மேம்? எஸ். ஓகே. எப்படி இப்போ தான் கண்ட்ரோல் வண்டி எப்படி திருப்பினா எப்படி போகுது அப்படின்ற கண்ட்ரோல் வந்து இப்போ தான் வருது. ஓகே. அந்த ஒரு ஜட்ஜ் பண்ணி கரெக்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். திருப்பி எப்படி எஸ் ஃபுல் லெஃப்ட் திருப்பி போகணும். கரெக்டு. எங்கே திரும்பினா எங்கே ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ க்ளீனாக தெரியுது. ஸோ மேம் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிற வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு மைக்ரா. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிசான் மைக்ரா வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால அவங்க ஜஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியில் பக்காவாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் இருக்காங்க. மோரோவர் வந்து மேம் கம்மிங் சூன் சீக்கிரமாகவே வந்து புது வண்டி வாங்கணுன்றதை வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ஏன்னா நல்ல வண்டியாக வாங்கி அவங்க என்ஜாய் பண்ணி அவங்க லைஃப்பில் ஓட்டணும். கண்டிப்பாக மேம். நிஜமாக நீங்கள் வாங்கிடுவீங்க. அப்படியே ரைட் எடுத்து மெதுவாக அப்படியே ஸ்டடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த வண்டி நீங்கள் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா உங்களுக்கே வந்து அந்த ஆசை வந்துடும். ஸ்லோவாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஓட்டலாம் நீங்கள். ஸோ அவங்க ட்ரைவ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளச்சை வந்து சுத்தமாக அவங்க வந்து டச் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட்டாக ஆக்சிலேட்டர் வேணும்னா டச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஒரு ஃப்ளோவிலே அவங்க ஓட்டிக்கலாம். இந்த ஒரு ஃப்ளோவில் தான் அவங்களால ஓட்ட முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு நல்ல ஈஸியாக ஓட்டக்கூடிய ஒரு ஃப்ளோ தான் இது. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் டிரைவிங்கில் மேம்க்கு வந்து பக்காவாக கண்ட்ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் எப்படி மேம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம்? எப்படி இருக்குது ட்ரைனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேஷன்ஸாக ரொம்ப சொல்லித்தராங்க. ஃபஸ்ட் நாள் தானே கண்டிப்பாக நிறைய தப்பு பண்ணுவோம். அடிக்கடி வந்து வண்டி ஆஃப் ஆகிடும். அதுதான் கிளச்சை வந்து அந்த எஸ்பெஷலி கிளச் கண்ட்ரோல் தான். நம்ம வந்து அவங்க வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அந்த பயத்தில் வந்து டபார்னு விட்டுருவோம். ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் பேஷன்ஸாக எத்தனை வாட்டி வண்டி ஆஃப் ஆனாலும் அது ஒரு இதை மிஸ்டேக்கை எடுக்காமல் பேஷன்ஸாக நல்லா சொல்லித்தராங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரை கற்றுக்கிறதுக்கு வந்து கார் சொல்லித்தரவங்க ரொம்ப பேஷன்ஸாக சொல்லித்தரணும். கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. ஓகே. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. சூப்பர் மேடம். ஸோ மற்ற லேடிஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக காரை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கோங்க. சேஃப்டியாக செக்யூர்டாக மொத்தத்தில் ரொம்ப பேஷன்ஸாக சொல்லித்தராங்க. நீங்கள் எவ்வளோ டைம் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் கோவப்படாமல் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்லித்தராங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கோங்க. கார் கற்றுக்கணும், நல்ல ப்ரொஃபஷனலாக ஓட்டணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம் இல்லாமல் ஓட்டணும், எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கோங்க. டெஃபினட்டாக கற்றுக்கோங்க. சூப்பர் மேடம். ஸோ வியூவர்ஸ், மேடமே வந்து உங்களுக்கு ஒரு பக்கா கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டிரைவிங் ஸ்கூலில் நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 4 பேர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதுவும் மெயின் ரோட்டில் தான் ஃபஸ்ட்டு ஓட்ட வைப்பாங்க. நம்மளுக்கு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்குள்ளேயே நம்ம டர்ன் முடிஞ்சு போயிடும். ஓகே. ஸோ இதுன்னும் போது நம்ம வந்து ஃபுல்லாக எவ்வளோ நேரம் வேணாலும் அவங்க 1 to 1 அது ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்காகவே அந்த ஃபுல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணி 1 hour கற்றுக்கிட்டா கூட அந்த 1 hourல வந்து நம்ம ஃபுல்லாக நம்மளே பண்ணுறோம். மோரோவர் சார் வந்து டைமே பார்க்கறது இல்லை. கண்டிப்பாக எவ்வளோ நாள் வேணாலும் நம்மளுக்கு சொல்லித்தராங்க பேஷன்ஸாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலாக கார் கற்றுக்கணும், நம்மளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நம்மளால் ஓட்டி மற்றவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கோங்க. கண்டிப்பாக மேடம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கிறது. ஏன்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸோட பெரிய சக்ஸஸை வந்து ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நாங்கள் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 29,000 ஆஃப் கிளைண்ட்ஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. நிறைய பேர் வந்து லேடிஸு ஈவன் there is no ஏஜ் பார். அவங்க எவ்வளோ ஏஜ்டானா கூட நல்லா சொல்லித்தராங்க. ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். அதில் 2 பர்சன்ஸ் வந்து இது மாதிரி கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கே அவ்வளோ பேஷன்ஸாக அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் காமிச்சு தான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் நான் கன்வின்ஸ் பண்ணி வந்து சேர்ந்து நான் ஆக்சுவலி சூப்பர் இவ்வளோ பேஷன்ஸாக சொல்லித்தராங்க பாருங்க அப்படின்ட்டு.
கண்டிப்பாக ஏன்னா 4th டேவே அவங்க ஏதோ சோழிங்கநல்லூர் ரோட் கண்டிப்பாக எஸ் ஒரு லேடி வந்து ஓட்டிட்டு போனாங்க. ஆமாம் பார்த்தேன் நான் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தேன். ஸோ அவங்க ஒரு ஃபியர் இல்லாமல் நல்லபடியாக ஓட்டிட்டு போனாங்க. கண்டிப்பாக மேடம். ஸோ அவங்கள வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோலில் வந்து பக்காவாக வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ நீங்களும் வந்து கூடி சீக்கிரமே நீங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கார்லேயே போயிட்டு வர அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கும் வந்து பக்காவாக சொல்லி கொடுத்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வீட்டில் வந்து போட்டு காமிங்க, யாராவது இப்போ வேணும் ஏன்னா இவ்வளோ எல்லாரும் சில பேர் வந்து இவ்வளோ காசா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இடத்துல கம்மியாக இருக்குது, இவங்க சார் வந்து ஜாஸ்தி வாங்குறாங்கன்னு. ஆனால் கொடுக்குற காஸ்ட் வந்து ஒர்த்தாக இருக்கணும். மோரோவர் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் வந்து பார்க்கக்கூடாது. இதில் வந்து ரொம்ப சேஃப்டியான விஷயங்கள். இதில் வந்து நம்ம வந்து பைசா அந்த மாதிரி இது பார்க்காம சேஃப்டி ப்ளஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாக சார் சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது டெஃபினெட்லி சென்னை கார் ட்ரைனர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இட் வுட் பி பெஸ்ட். எஸ் மேம், தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க மேம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணது. ரெண்டாவது வந்து இப்போ ஃபஸ்ட் நாள் தான் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் வர அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஈஸியாக வந்து அவங்களால பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியுது. ரெண்டாவது வந்து செகண்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் கியரில் அவங்க ட்ரைவ் பண்ணாலுமே அவங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் பக்காவாக வரணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த மூமெண்ட்டு, ரெண்டாவது அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க அந்த கிளாரிட்டி வந்து நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. சீக்கிரமாகவே வந்து மேம் வந்து மெயின் ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணாமல் நம்ம நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் என்னால் ட்ரெயின் பண்ண முடியும். ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் வந்து லைனாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ 1 by 1 வந்து புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 1 day ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த 1 day ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஹைவேஸ் கிளாஸ் கூப்பிட்டு போவோம். இப்போ நல்லா ஓட்ட தெரியும், எனக்கு ஹைவேஸில் மட்டும் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்குமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பர் தான். இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாகவே நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு எங்களோட சப்போர்ட்டு உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.